கடலூர் சொத்திக்குப்பம் அருகே கூகுள் மேப் உதவியுடன் கடற்கரை ஓரம் பயணித்த ஐவர் போதையில் காரை கடலில் இறக்கி விஷப்பரீட்சை செய்து கடலில் சிக்கியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். தற்போது இந்த 5 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது? மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறதா? களத்தில் யார் இருக்கிறார்கள்? உயரதிகாரிகள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையை சேர்ந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய கார்ல கூகுள் மேப் மூலமா அந்த கடலூருடைய கடற்கரை பகுதி ஓரமாக இருக்கிற சாலையில் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இவங்க அந்த சொத்திக்குப்பம் பகுதியிலிருந்து பரங்கிப்பேட்டை பகுதிக்கு தங்களுடைய காரை இயக்கி கொண்டிருக்கும் போது இந்த அதிகாலை 3 மணி அளவுல பார்த்தோம் அப்படின்னா இந்த காரை கடற்கரையோடைய மணற்பரப்புல ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது 4 வீல் டிரைவ் என்று சொல்லப்படும் இந்த கார் மணல் பரப்புல ஓடுன்றதால மணற்பரப்புல ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போது மது போதையில் இருந்த அவர்கள் இந்த கார் தண்ணீரிலும் செல்லும் என அவர்களுக்குள் போட்டி ஏற்பட்டுள்ளது. தண்ணீரில் இந்த காரை செலுத்தியுள்ளார்கள். அதாவது கடலில் செலுத்தும் போது கடலில் இந்த கார் சிக்கிக் கொண்டது. உடனடியாக அந்த பகுதியில் இருந்த மீனவர்கள் துரிதமாக செயல்பட்டு காரில் இருந்த 5 பேரையும் மீட்டிருக்கிறார்கள். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனவர்களை பயன்படுத்தும் அந்த டிராக்டரை கொண்டு அந்த காரை தற்போது மீட்டு இருக்காங்க. இவங்க 5 பேரும் நல்ல நிலையில் இருக்கிற காரணத்தினால போலீசார் அவர்கள் எச்சரிக்கை செய்து அனுப்பியிருக்கிறார்கள். தங்களது 4 வீல் டிரைவ் காரை கடலில் செலுத்தி இவர்கள் சோதனை செய்த சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா கடலோர பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.